Good morning. Vanakkam and Assalamu alaikum. First of all, can you hear me? Am I Yes, sir. audible? Okay. Yeah. Thank you. இது உங்களுக்கு எப்போ எக்ஸாம் வருது? I think 23, 24, 30 3 டேல இருக்கு. சரி, ஓகே. இங்கிலீஷ் நான் சரி. இதுல இது சார் ரிக்வஸ்ட் பண்ண ரெண்டு அதாவது ஃபைனல் மாடல் பேப்பர் மாதிரி செய்யத்தான் சார் சொன்னது ஃபரு சார். இப்போ நான் என்னண்டா இதுல லாஸ்ட் மூமெண்ட்ல நிறைய விஷயம் நான் உங்களோட பாஸ் பேப்பரை கோ த்ரூ பண்ண பிறகு தான் எனக்கு விளங்குனுச்சு. சில கிராமட்டிக்கல் ஏரியாஸ்ல யூ ஷுட் ஹேவ் சம் கம்பிட்டன்சிஸ். அப்போ அந்த கம்பிட்டன்சி லெவலை எப்படி நீங்க செல்ஃபா கோ த்ரூ யூ கைஸ் அடல்ட்ஸ் இன் ஆஃப்னோ. அப்போ யூ டோன்ட் ஹேவ் டு ஹேவ் எனி இன்ஸ்ட்ரக்ஷன் given by teachers. இப்போ on your own you can go through and get ideas. அப்ப அதுகள் தெரிஞ்சாதான் சில கேள்விக்கு ஆன்சர் பண்ணலும். நான் நேற்று அந்த பாஸ் பேப்பரை கோ த்ரூ பண்ணேன். நான் மாடல் பேப்பர் ப்ரிப்பேர் பண்றதுக்கு உங்களோட பாஸ் பேப்பரை கோ த்ரூ பண்ணேன். அப்ப அதுல சர்டன் கிராமட்டிக்கல் ஏரியாஸ் வருது. இப்ப அதுகளை அடுத்த டிரான்ஸ்லேஷன் ஸ்கில்ஸும் இருக்கணும்னு நினைச்சிடணும். உங்களுக்கு டிரான்ஸ்லேஷன் ஏரியாவில் ஒரு பார்ட் வருது. அப்ப அந்த டிரான்ஸ்லேஷன் ஸ்கில்ஸ்ன்றது சம்திங் டிஃப்ரெண்ட். அப்ப அந்த இதுகளை இப்ப நான் எக்ஸாம் வரைக்கும், தட் இஸ் வாட் ஐம் ஆஸ்கிங் த டேட் ஆஃப் யுவர் எக்ஸாம். அப்போ 23rd 24th அல்லது 30th அப்படித்தானே வருதுன்னா. அப்ப அதுகளுக்குள்ள இப்போ யூ ஹேவ் டைம், கொஞ்சம் டைம் இருக்கு. அப்போ இன் பிட்வீன் அந்த பீரியடுக்குள்ள செல்ஃபா நீங்க என்னென்ன ஸ்கில்ஸ், அதாவது கம்பிட்டன்ஸ் டெவலப் பண்ணணும் இந்த விஷயங்களை நான் இதை while discussing this paper I will let you know. நீங்க அப்போ அதுக்கேற்ற மாதிரி ரெடி ஆகுங்க. அதுல ஆஸ் யூஷுவல் உங்களுக்கு தெரியும், ஒரு எந்த கம்பெட்டிட்டிவ் எக்ஸாம் செலெக்ஷன் டெஸ்டா இருந்தாலும், அதாவது ஒரு கண்டிடேட்டர் லாங்குவேஜ் ப்ரொஃபிஷியன்சியை டெஸ்ட் பண்ணக்குள்ள மெயினா பிரைமரிலி 2 areas will be tested. அது உங்களுக்கு தெரியும். அதாவது ஒரு பர்சன் ரீடிங் கம்ப்ரிஹென்ஷன் ஸ்கில்ஸ் அது கட்டாயம். அதான் ரீடிங் பெசேஜை தந்துட்டு கேள்வி கேட்கறது, அது மெயினா வாரது. அடுத்தது ரைட்டிங் ஸ்கில்ஸை டெஸ்ட் பண்றது. உங்களுக்கு தெரியும் ரைட்டிங் ஸ்கில்ஸ்னாக்குள்ள நார்மலி தேர் வில் பி அன் எஸ்ஸே. அது இட் இஸ் யூனிவர்சல், ஜென்ரல் இன் ஆல் த கம்பெட்டிட்டிவ் எக்ஸாம்ஸ். அது எந்த எக்ஸாமா இருந்தாலும் சரி, ஒரு கோர்ஸுக்கு என்ரோல் பண்ற செலெக்ஷன் டெஸ்டா இருந்தாலும் சரி, கிரேடிங் டெஸ்டா இருந்தாலும் சரி, ஒரு கம்பெட்டிட்டிவ் எக்ஸாம்ல வந்த வார லாங்குவேஜ் ப்ரொஃபிஷியன்சி டெஸ்ட் பேப்பரா இருந்தாலும் சரி, இதுகள் வரும். ஓகே, நான் இப்போ இதுகளுக்கு ஆன்சர் பண்றதுக்கு உரிய எல்லாத்துக்குமே டெக்னிக்ஸ் இருக்கு. அப்ப அந்த டெக்னிக்ஸை ஸ்ட்ரிக்டா அந்த இப்ப என்னண்டா இதுல உங்களுக்கு இது சம்பந்தமான ஒவ்வொரு இதுகள்லயும் நாங்க எல்லா கிளாஸஸுக்கும் என்ன செய்யறோம்னா, நாங்க ப்ரிப்பேரட்டரி கிளாஸஸ், தியரி அண்ட் ப்ராக்டிஸ் செஷன் நடத்துற எல்லா கம்பெட்டிட்டிவ் எக்ஸாமுக்கும். அப்ப அதுல நாங்க என்ன செய்யறோம்னா, ஒவ்வொரு அதாவது ஏரியாவுக்கும் ஆன்சர் பண்றதுக்கு சம் ஸ்டெப்ஸ் டெக்னிக்ஸ் இருக்கு. அப்போ இப்போ என்னன்னா, உங்களோட எக்ஸாம் வரைக்கும் கோ த்ரூ பண்றதுக்கு நாங்க அதர் கம்பெட்டிட்டிவ் எக்ஸாம்ஸுக்கு நாங்க நடத்தின அந்த ப்ரீ ரெக்கார்டட் வீடியோஸ் இருக்கு. நீங்க அதை ஐக்யூ சென்டரை கண்டெக்ட் பண்ணி வேணும்னா எடுக்கலாம். ஓகேன்னு இப்ப நான் எடிஷனலா சம் மெட்டீரியல்ஸ் உங்களுக்கு தாரதை நான் தாரேன். என்ன நீங்க ஐக்யூ சென்டருக்கு வந்திருக்கீங்க, அதுக்கு எங்கட ஐக்யூ சென்டரை பாட்டை நாங்க பெஸ்டா எஃபெக்டிவா செய்யத்தானே வேணும். அப்ப நீங்க என்னண்டா ஃபரூசரை கண்டெக்ட் பண்ணுங்க. இந்த இதுக்கு முன்னுக்கு நடந்த கிளாஸஸ்ல சம் ரெக்கார்டிங்ஸ் வேணும்னா எடுக்கலாம். அது சின்ன அமௌண்ட் ஒன்று பே பண்ணி நீங்க எடுக்கிற மாதிரி செய்யலும். அதுல என்னண்டா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ரீடிங் கம்ப்ரிஹென்ஷன் சொன்னா, இந்த ரீடிங் கம்ப்ரிஹென்ஷன் பாட்டுக்கு எப்படி ஆன்சர் பண்றது, ஒவ்வொரு கொஸ்டனுக்கும் க்ளோஸ் எண்டட் கொஸ்டனுக்கு, ஓப்பன் எண்டட் கொஸ்டனுக்கு எப்படி ஆன்சர் பண்றது, என்ன ஸ்டெப்ஸ் டெக்னிக்ஸை ஃபாலோ பண்ணணும், அதுல நிறைய ப்ராக்டிசஸும் இருக்கு. எல்லாம் நான் செஞ்சதுதான். அதே மாதிரி ஃபார் எக்ஸாம்பிள் எஸ்ஏன்னா, எஸ்ஏ ரைட்டிங்க்கு அதுல ஸ்ட்ரக்சர் என்ன, ஒவ்வொரு ஸ்ட்ரக்சரும் எப்படி நம்ம ஒரு மைண்ட் மெப்பை கிரியேட் பண்ணி, ஒரு கான்செப்ட் மெப்பை கிரியேட் பண்ணி அந்த கண்டென்ட்டை ஆர்கனைஸ் பண்ற, ஒவ்வொரு இதுலயும் இன்ட்ரடக்ஷன் பாடி கன்க்ளூஷன்ல என்னென்ன விஷயங்கள் வரணும், ஒரு நம்மளோட கண்டென்ட்டை லாஜிக்கலா ப்ரெசென்ட் பண்றேன்னா என்ன ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணணும்ன்ற விஷயங்கள் எல்லாத்தையும் இது செஞ்சு
இந்த ப்ரீ ரெக்கார்டட் இதுகள் வீடியோஸ் இருக்கு ஐக்யூ சென்டர்ல, நீங்க அதை கண்டெக்ட் பண்ணி எடுங்க. அதோட சேர்த்து நான் அதாவது எடிஷனலா மெட்டீரியல்ஸ் ஏதாவது இதுக்கு தேவையான ரிக்கார்ட் மெட்டீரியல்ஸ்னா நான் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ லெட்டர் ரைட்டிங்லாம் உங்களுக்கு மெயினா வரும், நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணிடலாம். டிஃப்ரெண்ட் சினாரியோ பேஸ் பண்ணி ஒரு ஃபார்மல் லெட்டர் ஷுவரா வரும்னு நினைக்கிறேன். உங்களோட பாஸ் பேப்பர்ல இருக்கு. ஓகே, நான் இந்த மாடல் பேப்பர்லயும் போட்டிருக்கேன். இதுக்கு பிறகு டிஸ்கஸ் பண்ற பேப்பர்லயும் நான் அதை உங்களுக்கு டிஸ்கஸ் பண்ணுவேன். இப்போ இந்த லெட்டர் ரைட்டிங்கெல்லாம் என் ஸ்டாண்டர்ட் என் ஓன் புக்குக்குரிய சிம்பிளிஃபைட் மெட்டீரியல் இருக்கு. அப்ப நீங்க அதை கோ த்ரூ பண்ணா அதுல என்னென்ன ஃப்ரேசஸ் க்ளோசஸ் யூஸ் பண்ணணும், அதுல ஃபார்மேட் எப்படி வரணும், என்ன மாதிரி ஒரு ஃபார்மல் டோன்ல நம்ம எழுதணும் என்ற விஷயங்கள் எல்லாம் ஒவ்வொரு ஒரு ஸ்ட்ரக்சர்னா ஒவ்வொரு ஸ்ட்ரக்சர்லயும் என்னென்ன ஸ்டைல்ல எழுதணும்ன்ற விஷயங்கள் சம்பந்தமான மெட்டீரியல் இருக்கு. அப்ப அதை கோ த்ரூ பண்ணி சரியா வடிவா கண்டென்ட் அந்த ஸ்ட்ரக்சர் படி கொடுப்பீங்களா இருந்தா ஃபுல் மார்க்ஸ் ஏர்ன் பண்ணலாம், லெட்டர்லாம். அதே மாதிரி தான் எஸ்ஸே ரைட்டிங் ஸ்கில்ஸ் இல்லாம கூட நீங்க டைட்டில் என்னன்றதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவீங்களா இருந்தா அதை வச்சு எப்படி நான் இந்த பேப்பர்லயும் நான் டிஸ்கஸ் பண்ணுவேன், உங்களுக்கு வடிவா எக்ஸ்பிளைன் பண்ணுவேன், எந்தெந்த ஏரியாஸை கோ த்ரூ பண்ணணும்னு நான் சொல்லுவேன். இதுல மெயினா பாருங்க, ஒரு சின்ன ஒரு கேள்விதான். இந்த கேள்வியில மல்டிபிள் கிராமர் கம்போனன்ட்ஸை பேஸ் பண்ணி ஒரு கேள்வி உங்களுக்கு வருவது. கொஸ்டின் நம்பர் 2 பாருங்க. இதே உங்களுக்கு 5 தான் தருவது. என்னன்னா, அதாவது there are some sentences given here, or 5 sentences தந்துட்டு they are asking to rewrite the sentences with appropriate grammar. அதாவது ஒவ்வொரு சென்டென்ஸ்லயும் there are some grammatical errors. அப்ப அந்த by correcting the grammatical errors you have to rewrite the sentence in appropriate structure. அப்ப அப்படியே ஒரு இது ஒண்ணு கேக்குது. அப்ப இதுல என்னடா நான் பார்த்தேன், உங்களோட இதுல அனலைஸ் பண்ணதுல ஒரு சர்டன் கிராமர் ஏரியாஸை பேஸ் பண்ணி வருது. அது என்னென்னன்றதை நான் சொல்றேன், எப்படி கோ த்ரூ பண்ணணும், நீங்க செல்ஃபா எப்படி டெவலப் பண்ணணும்னு. இதுகளுக்குரிய எடிஷனலா இஃப் ஐ வாண்ட் யூ டு கிவ் சம் மெட்டீரியல்ஸ் நான் ஃபரோஸிட்ட கேட்டு நான் தாரேன். நீங்க எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணணுமே, அதுக்காக வேண்டி. மற்றது as யூஷுவல் உங்களுக்கு ஜென்ரலா ஒரு வெக்காபுலரி, உங்களோட வேர்ட் பவரை டெஸ்ட் பண்றதுக்காக வேண்டி, உங்களோட வெக்காபுலரி பவர் எப்படி இருக்கின்றதுக்காக வேண்டி ஒரு கேள்வி தாராங்க. உங்களோட இதுல என்னன்னா, அதாவது when the blanks are given என்ன செய்யறாங்கன்னா, there are some initial letters given ஒவ்வொரு வேர்டுக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க, consulate is an essential. இப்போ component சொல்லி சொன்னா இதுல நான் இது component வராது, சும்மா சொன்ன component-ஆ இப்போ COM அல்லது CO தந்து அப்படி இனிஷியல் லெட்டர்ஸை தந்துட்டு அது என்னன்றதை கேட்குறாங்க. அப்ப அதை விட நீங்க கம்ப்ளீட்டா இப்ப இதுக்கு என்னன்னா, உண்மையிலே இந்த ரீடிங் ஸ்கில்ஸ் இருந்தா தான், அதாவது அந்த நம்ம இஃப் வி ஆர் ஆக்டிவ் ரீடர்ஸ், நம்மளுக்கு அந்த ஆக்டிவ் ரீடர்ஸா இருந்தா இந்த கேள்விக்கு சிம்பிள் ஆன்சர் பண்ணிட்டு போயிட்டுறேன். அப்ப இதுல ஒவ்வொன்றுக்கும் என்னென்ன வரணும் ஒரு இதுகளை தானே. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இது எசென்ஷியல்ன்ற ஒரு எட்ஜெக்டிவ் நஞ்சால ஒரு நவுன் வரணும். ஓகே, அதே மாதிரி இந்த கீன்றது எட்ஜெக்டிவ் நஞ்சால ஒரு நவுன் வரணும் என்ற விஷயங்கள் எப்பவுமே ப்ரொபோசிஷனை ஃபாலோ பண்ணி வாரது நவுன் அரிக்கும் அல்லது நவுன் ஃப்ரேஸ் அரிக்கும் என்ற சில சம் ரூல்ஸ் இருக்கு. நான் அதை சொல்லித்தாரேன், அதுகளை ஃபாலோ பண்ணி இந்த கேள்விக்கு ஆன்சர் பண்ணிடலாம். அதை தாண்டி இன்னொரு விஷயம் என்னன்னா, நம்மளுக்கு ஜென்ரலா ஒரு ரீடிங் ஸ்கில்ஸ் இருக்குமா இருந்தா இந்த ரீட் பண்ணிட்டு போகலவே அந்த இடத்துக்கு யூஸ் பண்ற அப்ரோப்ரியேட் வேர்ட் நம்மளுக்கு பிளிங்க் ஆகும். அது சம் டெக்னிக்ஸ். ஓகே, அந்த பிளிங்க் ஆகும். அது இல்லாட்டி என்ன செய்யணும்னு சொன்னா, இப்போ அதாவது ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் மேஜர் வேர்ட் கிளாஸஸ் இருக்கு. ஒவ்வொரு வேர்ட், ஃபார் எக்ஸாம்பிள் நவுன்டா, நவுன் வேர்ப், எட்ஜெக்டிவ் வேர்ப், இது எல்லாத்துக்கும் தேர் ஆர் சம் பொசிஷன் இன் சென்டென்ஸ். அப்ப அந்த பொசிஷனை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணா, ஃபார் எக்ஸாம்பிள் நவுன் ஓகே சென்டென்ஸ்ல பிகினிங்ல வரும் ஒரு சப்ஜெக்டா, ஓகே வேர்புக்கு அடுத்ததா ஒரு ஒப்ஜெக்டா வரும், அல்லது ப்ரிபோசிஷனுக்கு அடுத்ததா ஆப்ஜெக்ட் ஆஃப் த ப்ரிபோசிஷனா வரும், ஒரு கம்ப்ளிமெண்டா வரும். இப்படி சில இதுகள் இருக்கு. இந்த கிராமட்டிக்கல் ஏரியாவை இப்படி நம்ம பார்ப்போமா இருந்தா யூ டோன்ட் ஹேவ் டைம். இந்த ப்ரொப்போ வெளியில போறது கஷ்டம். அதாவது இந்த கிராமட்டிக்கல் அண்டர்ஸ்டாண்டிங்கோட தான் இதுக்கு ஆன்சர் பண்ணணும்ட்டு நம்ம ட்ரை பண்ணோம்னா யூ டோன்ட் ஹேவ் இனஃப் டைம். ஓகே, அதை விட்டு நீங்க என்ன செய்யணும்னு சொன்னா, பார்ப்போம். ஐம் கோயிங் டு டெஸ்ட் யுவர் கரண்ட் லெவல்னோ. இப்ப நான் டெஸ்ட் பண்ண போறேன். நீங்க எந்த ஒரு இதையும் பார்க்காம நீங்க ஓன் டூ, நீங்க செல்ஃபா செய்யுங்க, பார்ப்போம். ஓகேன்னு அதுக்கப்புறம் நம்ம அதை இது செய்வோம். அடுத்தது பாருங்க, இதுல 2வது கேள்வி,
ஒவ்வொரு சென்டென்ஸ்லயும் ஒரு மிஸ்டேக் இருக்கு. நீங்க ஐடென்டிஃபை பண்ணுங்க on your own. நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணுங்க. டோன்ட் கெட் தி ஹெல்ப் ஃப்ரம் அதர் சோர்சஸ். அது ChatGPTயோ கூகுளோ எந்த இதுல இருந்து எடுக்காம on your own you try to do. ஓகேண்ணா. ஏன்னா உங்களோட கரண்ட் லெவல் எப்படி இருக்கு, இந்த எக்ஸாம் பீரியடுக்குள்ள இந்த கெப் பிட்வீன் என்ன டுடே அண்ட் எக்ஸாம் டே அந்த கெப்புக்குள்ள ஹவ் யூ கேன் டெவலப் யுவர் என்ன சொல்ற அந்த ஸ்கில்ஸ் இன் த சர்டன் ஏரியாஸ், அந்த கம்பிட்டன்ஸ் இன் சர்டன் ஏரியாஸ் பார்க்கலாம். ஓகேண்ணா. அடுத்தது இதுல பாருங்க, ஐ ஹவ் கிவன் அ சிச்சுவேஷன் சினாரியோ. ஓகே, ரைட் அ லெட்டர் பேஸ்ட் ஆன் த ஃபாலோவிங் சிச்சுவேஷன். பாருங்க, imagine that normally this letter should be drafted by the respective dean of the faculty, but இதுல நான் உங்களோட இதுக்காக போனேன். நீங்க ஒரு ரிஜிஸ்ட்ரார் சர்வீஸுக்கு அப்ளை பண்றீங்க. அந்த யூனிவர்சிட்டின்ற கான்டெக்ஸ்ட், அந்த யூனிவர்சிட்டி கான்டெக்ஸ்டுக்குள்ள அதாவது ஆஸ் அ ரிஜிஸ்ட்ரார் ஹவு ரிஜிஸ்ட்ரார் பிளேஸ் ஹிஸ் ஓ ஹர் ரோல்ன்ற விஷயத்தை பேஸ் பண்ணித்தான் உங்களுக்கு அந்த சினாரியோவை பேஸ் பண்ணித்தான் எல்லாம் வரும். ஓகேண்ணா. அதுகள் அப்படின்னா நீங்க என்ன செய்யலாம்னா அதுகள் எஜுகேஷன், ஓகே, அடுத்தது எம்ப்ளாயபிலிட்டி, யூனிவர்சிட்டி சிஸ்டம், இது சம்பந்தமான இதுகளை நீங்க என்ன செய்யுங்கன்னா மத்த உங்களுக்கு அதுல நிறைய எக்ஸாம் வருது. என்னென்ன வருது, லாங்குவேஜ் இதோட சேர்த்து மத்த இதுகளும் வருது. என்னென்ன வருது அந்த ரிஜிஸ்ட்ரார் சர்வீஸுக்கு அத இதுகளும் வருது. என்னென்ன எக்ஸாம் வருது? மேனேஜ்மெண்ட் ஸ்கில் அண்ட் இன்டெலிஜென்ட் கொஸ்டின்ஸ். இது அதே நீங்க அந்த யூனிவர்சிட்டி சிஸ்டத்தை ரிலேட் பண்ண சம் ஆர்டிகல்ஸை ரீட் பண்ணுங்க. எல்லாத்துக்குமே அது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. இஃப் பாசிபிள் இங்கிலீஷ்ல ரீட் பண்ணுங்க. ஓகே, ரீட் பண்ணுவீங்களா இருந்தா இப்போ அந்த யூனிவர்சிட்டி கிராண்ட்ஸ் கமிஷன், அதுல ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், யூனிவர்சிட்டி சிஸ்டத்துல இது அதாவது என்ன பாசிட்டிவிட்டி நெகட்டிவிட்டி இதுகள் எல்லாத்தையும் ரீட் பண்ணுங்க. அப்ப ரீட் பண்ணக்குள்ள கொஞ்சம் ஐடியாஸ் வரும். அப்ப ஐடியாஸ் எடுத்து நீங்க என்ன செய்யுங்கன்னா அந்த அதுகளை பேஸ் பண்ணி கேள்வி வரக்குள்ள எல்லாம் ஆன்சர் பண்ண ஈஸியா இருக்கும். இப்போ ரீடிங் கம்ப்ரிஹென்ஷன் பார்ட் கேள்வி கூட ஒரு ஸ்ரீலங்கோட ஹையர் எஜுகேஷன் சிஸ்டத்தை பேஸ் பண்ணி அல்லது யூனிவர்சிட்டி சிஸ்டத்தை பேஸ் பண்ணி ஒரு மெசேஜை தூக்கி போட்டா இப்போ உங்களுக்கு அதுல ப்ரையர் ஐடியாஸ் இருந்தா நீங்க அந்த எக்ஸிஸ்டிங் நாலேஜ் அபவுட் த யூனிவர்சிட்டி சிஸ்டம் நீங்க ஆன்சர் பண்றது ஈஸியா இருக்கும். அப்ப அதுக்காக ஏதாவது ஃபெமிலியர் டாபிக்ல ஒரு மெசேஜ் வரக்குள்ள ஆன்சர் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். அதே மாதிரி தான் எஸ்ஐக்கும். இப்ப பாருங்க, இமேஜின் தட் யூ ஆர் தி அசிஸ்டன்ட் செக்ரட்டரி ஆஃப் தி ஃபேக்கல்டி ஆஃப் ஆர்ட்ஸ் ஆஃப் தி யூனிவர்சிட்டி ஆஃப் பெராதினி. Okay, a student has requested to follow his or her BA program in your faculty as an additional student through a request letter. That particular student has given a request letter. இப்ப என்ன செய்ய போறோம்? You need to write a letter to the senior Assistant Secretary, Academic Affairs, UGC, and express your willingness to accept her, okay, him or her. Okay, we don't know male or female, or him or her as an edit 120 to 150 words. இப்ப இந்த சினாரியோ உங்களுக்கு விளங்கிட்டா, இந்த சிச்சுவேஷன் விளங்கிட்டா உங்களுக்கு? ஓகே, சோ யாருக்கு எழுதணும், என்ன சிச்சுவேஷன்? Do you understand? கொஞ்சம் சொல்லுங்களேன் பாப்போம். இதுல சிச்சுவேஷன் வழங்காம என்ன சைலண்ட் யாராச்சும் சொல்லுங்க. இதுல சிச்சுவேஷன் வழங்காம அதான் இந்த அண்டர்ஸ்டாண்டிங்ன்றது. இஃப் யூ ஹேவ் understood the question, it means that you have என்ன half answered the question சொல்லுவாங்க. otherwise answer பண்ண என்ன what is that? ஒரு ரிக்வெஸ்ட் வந்து ஐ ஹேவ் ரிசீவ் ஒரு ஸ்டூடெண்ட். ஸோ நான் அதிண்ட வில்லிங்னஸ் எங்கட எப்படி அவங்களை அக்செப்ட் பண்ண இயலுமா என்ற விஷயங்களையும் இன்க்ளூட் பண்ணி எங்கட அகாடமிக் யூஜிசிக்கு நாங்க எழுதணும். Good, very good. 120 to 150 words. Yeah. Good, very good. So now who is writing the letter? Assistant Secretary, Faculty of Arts, University of Peradeniya. To whom is the secretary is writing? To the Senior Assistant Secretary, Academic Affairs, University Grants Commission. Situation is a student has requested to continue
his bachelor's program at your faculty, at the Faculty of Arts, and you are expressing your willingness to admit her as an additional student, him or her as an additional student. இதுல சிஸ்டம் இருக்கு தெரியும் தானே. இப்போ அப்பீல் பண்ணி அவங்க அதாவது ஒரு யூனிவர்சிட்டிக்கு அவங்களுக்கு அட்மிஷன் கிடைச்சு அந்த யூனிவர்சிட்டியில அவங்களோட கோர்ஸை ஃபாலோ பண்ணி இல்லைன்னா இன்னொரு யூனிவர்சிட்டிக்கு அப்ளை பண்ணிருக்காங்கன்னா அவங்க அந்த யூனிவர்சிட்டிக்கு டீனுக்கு ரிக்வெஸ்ட் பண்ணிலும் அந்த ஃபேக்கல்ட்டியில ஒரு அடிஷ்னல் ஸ்டூடெண்டா நான் படிக்கிறதுக்கு என்னன்னா டீன் அவர் வில்லிங்னஸ் எக்ஸ்பிரஸ் பண்ணா யூஜிசி வில் கன்சிடர். And in the appeal board, it will be approved, and that particular student can go and continue his or her bachelor's program in the relevant faculty. There is a system like this when the admission is done. அப்போ இந்த இதுதான் இது சிச்சுவேஷன். அப்ப இதுல நீங்க எப்படி எழுதுறீங்கன்றது ஐடியா ஃபுல்லா கம்ப்ளீட் லெட்டர் எழுதுற டைம் இருக்காது. பட் பார்ப்போமே எப்படி நான் உங்களை டெஸ்ட் பண்ணிடலும்னு பார்ப்போம். அடுத்த ரீடிங் கம்ப்ரிஹென்ஷன் பார்ட் வருவது இட்ஸ் ஜென்ரல் டாபிக்கா ஏர்பனைசேஷனை பேஸ் பண்ணி வருவது. இதுல உங்களுக்கு எப்படி எப்படி கொஸ்டின் வரும்னா இது சம்பந்தமான ஓப்பன் எண்டட் க்ளோஸ் எண்டட் ரெண்டும் வருவது. க்ளோஸ் எண்டட் கொஸ்டின் தான் இந்த ட்ரூ ஆர் ஃபால்ஸ், எம்சிக்யூ இதுகள் சம்பந்தமான. அடுத்த ஓப்பன் எண்டட்ன்றது லைக் ஒப்பீனியன் கொஸ்டின் வரும், ஸ்ட்ரக்சர் கொஸ்டின் இதுக்கெல்லாம் வருது. இப்போ வை, வாட், ஹவு இப்படி கொஸ்டின் எல்லாமே இதெல்லாம் வரும். இதுல பாருங்க 5 க்ளோஸ் எண்டட் கொஸ்டின் ட்ரூ ஆர் ஃபால்ஸ் இருக்கு. அடுத்தது ஸ்ட்ரக்சர் கொஸ்டினும் வருது. ஓகே, இதோட சேர்த்து சம் இப்படி எடிஷனலா வர கேள்வினா நான் அடுத்த பேப்பர்ல போடுவேன். சம் வேர்ட்ஸ் வில் பி ஹைலைட்டட். அந்த ஹைலைட்டட் வேர்ட்ற சினோனிம்ஸ், ஆன்டோனிம்ஸ், சிமிலர் ஆப்போசிட் வேர்ட்ஸ் இருக்கு தானே, அதை எப்படி செய்வாங்கடா அதை எழுதுங்கன்னு கேட்பாங்க. அல்லது சம் வேர்ட்ஸை தந்துட்டு அதுல சிமிலர் ஆப்போசிட் வேர்டை இந்த மெசேஜ்ல இருந்து ஐடென்டிஃபை பண்ணுங்கன்னு கேட்கலாம். இதெல்லாம் நம்மளோட வேர்ட் பவரை டெஸ்ட் பண்றது. அடுத்து இன்னொரு ஈஸியான கேள்வி வரும். எப்படின்னு சொன்னா உங்களுக்கு தெரியும், அதாவது ப்ரொனவுன் இருக்கு தானே. ப்ரொனவுன் எங்க யூஸ் பண்றேன்னா நவுனுக்கு பதிலா யூஸ் பண்றது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஹியர் நான் லெட் மீ ஹைலைட் ப்ரொனவுன், ஒரு ப்ரொனவுனை ஹைலைட் பண்ணிட்டு ஓகேண்ணே. அது அந்த ப்ரொனவுன் எதை ரிஃபர், அதை சில ரெஃபரன்ஸ் கொஸ்டின் சொல்லுவாங்க. அது எதை ரிஃபர் பண்ணுன்ற. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த திஸ்ன்றது ஒரு ப்ரொனவுன், ஐ எம் கோயிங் டு ஹைலைட் திஸ் ஒன். இப்போ இதை ஹைலைட் பண்ணிட்டு ஓகேண்ணே, இப்ப இந்த திஸ்ன்ற ப்ரொனவுன் எதை ரிஃபர் பண்ணுன்னா இதுக்குரிய ஆன்சர் இந்த ப்ரீவியஸ் சென்டென்ஸ்ல தான் வரப்போ அல்லது அந்த பெர்டிகுலர் பேராகிராஃப்ல வரும். அப்ப கோ த்ரூ பண்ணா அப்ப அந்த நவுனுக்கு பதிலா இந்த ப்ரொனவுனை யூஸ் பண்ணுது. அதே சமயம் ரெஃபரன்ஸ் கொஸ்டின் தான், அப்ப அதுவும் வர்றது பாசிபிள். ஓகேண்ணே, அப்ப இந்த கொஸ்டின் அந்த ரெஃபரன்ஸ் கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ற அப்படித்தான். அது லாஸ்டா இன்னொன்னு வரும் பாருங்க. ஓகே, இதுல ஓகே கொஸ்டின் நம்பர் 5 to 300 வேர்ட்ஸ்ல வாய்ஸ் கிளியரா ஏதாவது ப்ராப்ளமா? கொஞ்சம் ஸ்டக் ஆகுதா, வாய்ஸ் பிரேக் ஆகி வருவதா? கிளியரா இருக்கு சார். ஓகே 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 ஓகே. அடுத்த பாருங்க, இதுல 300 வேர்ட்ஸ்ல ஒரு உண்மை இதுல என்னன்னா நான் பார்த்தேன் பாஸ் பேப்பரையும் பார்த்தல அனாலிட்டிக்கல் எஸ்ஸே வருவது. அப்ப இந்த டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் எஸ்ஸேஸ் இருக்கு. அதுல மோஸ்ட்லி காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு வர்றது அனாலிட்டிக்கல் எஸ்ஸே அல்லது ஒப்பீனியன் எஸ்ஸே வர்றது. ஒப்பீனியன் எஸ்ஸேன்றது நம்மளோட ஒப்பீனியன் எக்ஸ்பிரஸ் பண்ற ஏதாவது ஒரு இஷ்யூ அட்ரஸ் பண்ணிருப்பாங்க, ப்ராப்ளம் ஒண்ணு. அந்த ப்ராப்ளமை நம்ம அட்ரஸ் பண்ணி அந்த இதுல அதுக்குரிய ஃபேக்டர்ஸ் அதுகளை ஐடென்டிஃபை பண்ணி அதுக்குரிய சொல்யூஷனை கொடுக்குறோம். நம்மளோட ஒப்பீனியனை சொல்றது அது ஒப்பீனியன் எஸ்ஸே. அனாலிட்டிக்கல் எஸ்ஸேன்றது அனலைஸ் பண்ற எல்லாத்தையும், பாசிட்டிவிட்டி நெகட்டிவிட்டி எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணி இஸ் பாசிபிள் ஃபைனலி வி கேன் கிவ் அ ரெக்கமெண்டேஷன் வென் ட்ராவிங் த கன்க்ளூஷன். ஓகே, இப்ப இதுல பாருங்க, இன்க்ரீஸ் ஆஃப் அண்டர் கிராஜுவேட்ஸ் அண்ட் எம்ப்ளாயபிலிட்டி இன் ஸ்ரீலங்கா. ஓகே, அண்டர் கிராஜுவேட்ஸ் இன்க்ரீஸும் அதுல எம்ப்ளாயபிலிட்டி. இப்ப நம்ம இதைத்தான் பார்க்க போறோம். இதுல நீங்க மெயினா அன்எம்ப்ளாயபிலிட்டியை மட்டும் பேஸ் பண்ணி எழுதலாம். ஓகே, இதுல கேட்கறாங்க எம்ப்ளாயபிலிட்டின்னு தான் கேட்கறாங்க. ஓகே, தொழிலுக்கு அமர்த்துதல். இப்ப இதுல அன்எம்ப்ளாயபிலிட்டின்னு சொன்னாதான் நீங்க அன்எம்ப்ளாயபிலிட்டியை மட்டும் பேஸ் பண்ணி எழுதணும். இதுல அப்ப 2 ஃபேக்டர்ஸ் வரணும். ஃபேக்டர்ஸ் நீங்க இன்வெஸ்டிகேட் பண்ணணும். மூணாவது அண்டர் கிராஜுவேட்ஸ் இன்க்ரீஸ், அது ஒரு விஷயம். அண்டர் கிராஜுவேட் இன்க்ரீஸ் எப்படி கூடுது, அதுக்குரிய ஃபேக்டர்ஸ் என்ன ஃபேக்டர்ஸ் எல்லாம் கூடுது.
அப்ப அண்டர் கிராஜுவேட்ஸ் இன்க்ரீஸ் ஆகுற எம்ப்ளாயபிலிட்டி சிஸ்டம் எப்படி இருக்கு ஸ்ரீலங்காவில் கரண்ட் லெவல் எப்படி அதாவது எம்ப்ளாய்மெண்ட் ரேட் என்ன மாதிரி இருக்கு அந்த விஷயங்கள் எல்லாத்தையும் டிஸ்கஸ் பண்ணி எழுதணும். அப்ப இதை இப்போ நீங்க என்ன செய்யணும்னு சொன்னா இதை எழுதுறதுக்கு மூணாவது ஐடியாஸ் வேணும் என்ன. அப்ப ஐடியாஸை நீங்க கலெக்ட் பண்ணணும். அப்ப அதுக்குத்தானே ஒரு 5 minutes டைம் சரி எடுத்து நம்ம மைண்ட்ல ஒரு கான்செப்ட் மெப்பை கிரியேட் பண்ற. ஓகே, ஸோ நான் எந்த எஸ்ஸேல என்னென்ன விஷயங்கள் எழுதப்பேன் ஜொட் பண்றேன், எல்லாம் நோட் பண்ணி எடுக்கிறது. இப்ப அந்த நோட் பண்ண அவ்வளவு விஷயத்தையும் நீங்க ஸ்ட்ரக்சர் பண்ணுங்க. ஓகே, இன்ட்ரடக்ஷன் ஒரு பேராகிராஃப், பொடியில ஒரு 300 வேர்ட்ஸ்னா 3 அல்லது 4 பேராகிராஃப்ஸ் வரணும். கன்க்ளூடிங் பேராகிராஃப் 1 வரணும். அப்ப டோட்டல் 5 அல்லது 6 பேராகிராஃப்ஸ் வருவது. அப்போ நான் இன்ட்ரடக்ஷன்ல என்னென்ன விஷயத்தை இன்க்ளூட் பண்ண போறேன், பொடியில என்னத்தை இன்க்ளூட் பண்ண போறேன், கன்க்ளூஷனை எப்படி ட்ரோ பண்ண போறேன், கன்க்ளூஷன்ல என்னென்ன விஷயத்தை இன்க்ளூட் பண்ண போறேன், இந்த விஷயங்களை வடிவா அரேஞ்ச் பண்ணணும். அப்ப இதைத்தான் சொல்றது ஆர்கனைசிங் த கண்டென்ட்ஸை வடிவா ஆர்கனைஸ் பண்றது. தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, அதான் அதாவது லாஜிக்கலி ப்ரெசென்டிங் த கண்டென்ட்ன்றது. கண்டென்ட்டை லாஜிக்கலா ப்ரெசென்ட் பண்ணாட்டி ரீடர்ஸ் வில் நாட் அண்டர்ஸ்டாண்ட் வாட் யூ ஆர் ட்ரைங் டு சே த்ரூ யுவர் ரைட்டிங். ஓகே, அந்த ஆடியன்ஸ் ஷுட் கிளியர்லி அண்டர்ஸ்டாண்ட் வாட் ஐ ட்ரைங் டு சே, என்ன செல்ல வாரீங்கன்றது விளங்கணும். கண்டென்ட் இஸ் பெர்ஃபெக்ட் பட் தே ஆர் நாட் லாஜிக்கலி ப்ரெசென்டட். என்ன நடக்கும், அதாவது பொடியில டிஸ்கஸ் பண்ண வேண்டிய விஷயத்த கன்க்ளூஷன்லையும், கன்க்ளூஷன்ல போட வேண்டிய விஷயத்த இன்ட்ரடக்ஷன்லையும், இன்ட்ரடக்ஷன்ல போட வேண்டிய விஷயத்த கன்க்ளூஷன்லையும் போட்டா என்ன நடக்கும்? ஸோ த ரீடர்ஸ் வில் கெட் கன்ஃபியூஸ்ட் டு அண்டர்ஸ்டாண்ட் வாட் யூ ஆர் ட்ரைங் டு சே. அதுக்காகத்தான் லாஜிக்கலா ப்ரெசென்ட் பண்றது. இதுகெல்லாம் உண்மையிலே எஸ்ஸேல கண்ட மாதிரி எழுதிட்டு போறது எஸ்ஸே இல்லை. ஓகே, நம்ம அதுல யூஸ் பண்ண வேண்டிய ஒரு ஃபார்மல் எஸ்ஸேல யூஸ் பண்ண வேண்டிய லாங்குவேஜ் உண்மையிலே அகடமிக் லாங்குவேஜ். அப்ப அகடமிக் ரைட்டிங், அகடமிக் லாங்குவேஜ்னா அதுக்கு தேர் ஆர் சம் கேரக்டரிஸ்டிக்ஸ். அப்ப அதை நம்ம 100% ஃபாலோ பண்ணாட்டியும் வடிவா நீங்க செட்டியா ப்ராப்பர் ஆர்கனைசேஷன்ல கண்டென்ட்டை கொடுப்பீங்களா இருந்தால் லாங்குவேஜ் எரர்ஸ் இருந்தாலும் மிஸ்டேக்ஸ் இருந்தாலும் நல்ல மார்க்ஸ் ஒன்று நீங்க ஏர்ன் பண்ணல. ஓகேன்னு அதுகளை கொஞ்சம் வடிவா பாருங்க. இப்போ நான் வாட் ஐ எம் கோயிங் டு டூ இஸ், ஓகேன்னு ஓகே, நீங்க பேப்பர் சார் ஷேர் பண்ணிருப்பார் குரூப்புக்கு. ஓகேன்னு நீங்க இதுல விசிபிலிட்டி காணண்டா இது செய்யுங்க. நான் இப்ப என்னண்டா இதுக்கு ஆன்சரை